ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிஎஸ் தியரி தமிழ். இந்த வீடியோவில் சர்க்யூட் ஸ்விட்சிங் அப்படின்னா என்னன்னு சொல்லி தெரிஞ்சுக்க போகிறோம். ஆல்ரெடி 3 டைப்ஸ் ஆஃப் ஸ்விட்சிங்ஸ் பார்த்துருக்கோம். ஒன்று சர்க்யூட் ஸ்விட்சிங், இன்னொன்று பேக்கெட் ஸ்விட்சிங், அடுத்தது மெசேஜ் ஸ்விட்சிங். அதில் ஃபஸ்ட்டு டெக்னிக்கான சர்க்யூட் ஸ்விட்சிங் பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். ஸ்விட்சிங்னா என்னென்னா, சென்டர் டு ரிசீவர் டேட்டா எப்படி டிரான்ஸ்மிட் ஆகுது, சர்க்யூட் மூலியமாவா, இல்லை டேட்டா பேக்கேஜாக டிரான்ஸ்மிட் ஆகுதா, இல்லை கம்ப்ளீட் மெசேஜாக டிரான்ஸ்மிட் ஆகுதா அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறது தான் ஸ்விட்சிங். அதில் சர்க்யூட் ஸ்விட்சிங் அப்படிங்கன்னா என்னென்னா, இது ஒரு கனெக்ஷன் ஓரியன்ட் ஸ்விட்சிங். இதில் சென்டர் டு ரிசீவர் டெடிக்கேட்டடான ஃபிசிக்கல் கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ் ஆகும். நான் உங்களுக்கு மெசேஜ் சென்ட் பண்ணுறேன் அப்படின்னா, நம்ம 2 பேருக்கும் ஃபிசிக்கலான ஒயர்டு கனெக்ஷன் ஒன்று நம்மளுடைய கம்யூனிகேஷன் ஸ்டார்ட் ஆகும்போது எஸ்டாப்ளிஷ் ஆகும். இதுக்கு எக்ஸாம்பிள் என்னென்னா, நம்மளுடைய பழைய டெலிஃபோன் டெக்னிக்ஸ் எல்லாம் இந்த சர்க்யூட் ஸ்விட்சிங்கில் தான் யூஸ் ஆகுது. சென்டர் டு ரிசீவர் கால் பண்ணுறாங்க அப்படின்னா 2 பேருக்கும் இடையில் செப்பரேட்டான ஃபிசிக்கல் ஒயர்டு கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ் ஆகும். முன்னாடிலாம் டெலிஃபோன் ஒயர் அடியில் கனெக்ஷன் போகுதுன்னா அடிக்கடி மண் நோண்டி செய்வாங்க இல்லையா, அது மாதிரி கனெக்ஷன் ஃபிசிக்கலாக எஸ்டாப்ளிஷ் ஆகும். இதில் 3 ஃபேஸஸ் ஆஃப் ஒர்க் இருக்குது இந்த சர்க்யூட் ஸ்விட்சிங்கில். ஒன்று கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ்மெண்ட், சர்க்யூட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட், டேட்டா ட்ரான்ஸ்ஃபர், அடுத்தது டிஸ்கனெக்ட் சர்க்யூட். ஃபஸ்ட்டு சர்க்யூட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட். நான் உங்களுக்கு கால் பண்ணுறேன் அப்படின்னா நம்ம 2 பேருக்கும் செப்பரேட்டான டெடிக்கேட்டடான ஒரு பாத்து எஸ்டாப்ளிஷ் ஆகும். இது ஒயர்டு லிங்காக இருக்கும். நான் எனக்கு வேணும் இந்த பாத்துன்னு ஒரு அக்னாலஜ்மெண்ட் சென்ட் ஆகி அந்த அக்னாலஜ்மெண்ட்டை ரிசீவ் பண்ணி அந்த ஸ்விட்சிங் சென்டர்ஸ்லேருந்து நம்ம 2 பேர்த்துக்கும் ஃபிசிக்கலான கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ் ஆகிட்டே இருக்கும். எஸ்டாப்ளிஷ் ஆகிடுச்சு, நான் என்ன உங்கள்கிட்ட பேசணும்னு நினைக்கிறேனோ அதை உங்கள்கிட்ட பேசிவிட்டு உங்கள்கிட்டருந்து எனக்கு என்ன இன்ஃபர்மேஷன் வரணுமோ அதை நம்ம 2 பேரும் டேட்டாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறோம். பேசி முடிச்சுட்டு கனெக்ஷனை டெர்மினேட் பண்ணிடுறோம். இதில் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா, சென்டர் டு ரிசீவர் கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ் ஆகுது. இந்த கம்ப்ளீட் பேண்ட்வித்தும் சென்டருக்கும் ரிசீவருக்கும், அதாவது இந்த சிங்கிள் கம்யூனிகேஷனுக்காக மட்டும்தான் யூஸ் ஆகும். இந்த பேண்ட்வித்தை வேறு யாராலையும் அக்சஸ் பண்ண முடியாது. ஸோ இதில் டிலே அப்படிங்கிற ஒன்று இருக்காது. நான் என்ன அனுப்பணும்னு நினைக்கிறேனோ அது உங்களுக்கு அடுத்த செகண்டே வந்துடும். இடையில வேறு யாராவது இல்லை மெசேஜ் மிஸ்டேக் ஆக வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டால் இருக்காது. இங்கே பர்சனலாக டெடிக்கேட்டான கனெக்ஷன் இருக்கிறதுனால யார் சென்டர் யார் ரிசீவர், எது சோர்ஸ் எது டெஸ்டினேஷன் அப்படிங்கிற ஹெட்டர் இந்த மெசேஜோட ஆட் ஆக வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா நம்ம 2 பேருக்கும் டெடிக்கேட்டடான பாத்தி இருக்குது. நம்மளுடைய மெசேஜ் ஆர்டராகவே போகிறதுனால நான் என்ன பேசுகிறேனோ பேசுகிற மாதிரியே உங்களுக்கு கேட்கும். அப்போ ஆர்டராகவே போகிறதுனால இதில் ரீஆர்டரிங் அப்படிங்கிற ப்ராப்ளம் இருக்காது. இதில் டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, இந்த கம்ப்ளீட் பேண்ட்வித்தும் இந்த சென்டருக்கும் ரிசீவருக்கும் மட்டுமே யூஸ் ஆகிறது அப்படிங்கிறது ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ். மல்டிபிள் ரிசோர்ஸ் யூஸ் பண்ணணும், ரிசோர்ஸ் ஷேரிங் அப்படிங்கிற இடத்துல இந்த சர்க்யூட் ஸ்விட்சிங் அப்படிங்கிறது ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ். ஏன்னா நம்ம 2 பேரும் பேசிகிட்டு இருக்கோம், மூணாவதாக ஒரு ஆள் நம்மள யாருக்கிட்டையோ ஒருத்தர்கிட்ட ஒரு மெசேஜை டிரான்ஸ்மிட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா பண்ண முடியாது. ஏன்னா நம்ம 2 பேரும் ஃபோன் பேசிகிட்டு இருக்கும்போது மூணாவது ஆளுக்கு நம்ம நம்பர் எப்படி தான் இருக்கும், என்கேஜாக தான் இருக்கும். அந்த பேண்ட்வித் அப்படிங்கிறது கம்ப்ளீட்டாக நம்மளுக்கு மட்டும் யூஸ் ஆகிட்டு இருக்கனால வேறு யாராலையும் அக்சஸ் பண்ண முடியாது. ஸோ ஒரு மல்டிபிள் ரிசோர்ஸ் இருக்கக்கூடிய என்விரான்மெண்ட்டில், ரிசோர்ஸ் ஷேரிங் இருக்கக்கூடிய ஒரு என்விரான்மெண்ட்டில் இந்த சர்க்யூட் ஸ்விட்சிங் அப்படிங்கிறது ஆப்டானது கிடையாது. இன்னொன்று, டிராஃபிக்கான இடத்துல இந்த சர்க்யூட் ஸ்விட்சிங் யூஸ் ஆகுமா அப்படின்னு கேட்டாலும் பிரச்சனை. நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணிட்டேன், ஆனால் உங்களுக்கு நான் ஃபோன் பண்ணக்கூடாது, வேறு யாருக்கும் ஃபோன் பண்ணணும். தப்பாக டயல் பண்ணிட்டேன் அப்படிங்கும்போது என்னால் சடனாக கனெக்ஷனை வேறு ஆளுக்கு மாற்ற முடியாது. நான் உங்களோட கனெக்ஷனை கட் பண்ணி மறுபடி தான் புதுசாக ஒரு கனெக்ஷனை எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியும். உடனே என்னால் ரீரூட் பண்ணி போக முடியாது. ஒன்ஸ் உங்கள்கிட்ட இருக்க கனெக்ஷனை டெர்மினேட் பண்ணிட்டேன், முக்கியமான ஒரு விஷயத்த சொல்ல மறந்துட்டு கட் பண்ணிட்டேன் அப்படின்னா மறுபடியும் உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னா மறுபடியும் நான் ஃபஸ்ட்லேருந்து கனெக்ஷனை எஸ்டாப்ளிஷ் பண்ணி தான் பண்ண முடியும். ஸோ இவ்வளோதாங்க சர்க்யூட் ஸ்விட்சிங். தேங்க்யூ.